நடிகர் விஜய் நடித்த தமிழன் படத்துல இசையமைப்பாளராக அறிமுகமானவர் தாங்க டி இமான். இவருடைய இசையில பல பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆகியிருக்கு. இசைத்துறையில பல்வேறு திறமையான கலைஞர்களை தன்னுடைய இசையமைப்பில் பாட வைத்து அறிமுகம் செய்து பலருக்கும் வேலை வாய்ப்பையுமே வாங்கி கொடுத்து வாழ்க்கையும் அளிச்சிருக்காரு. அத்துடன் இவர் பல சமூக சேவைகளையுமே செஞ்சிட்டு இருக்காரு. இவருடைய பிறந்தநாள், அதாவது நேற்றைக்கு 42வது பிறந்த நாளையொட்டி இவருடைய ரசிகர்கள் உள்ளிட்ட திரை நட்சத்திரங்கள் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில டி இமான் தன்னுடைய பிறந்த நாள் அன்று தன் முழு உடல் உறுப்புகளை அரசு மருத்துவமனைக்கு தானமாக அளிச்சிருக்காரு. இதனை அவர் சமூக ஊடகம் மூலமாக தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக அவர் வெளியிட்ட பதிவுல, எனது பிறந்த நாளில் உங்கள் நிபந்தனையற்ற அன்புக்காக அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தமிழக அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் கீழ் முழு உடல் உறுப்பு தானத்திற்காக என்னை பதிவு செய்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சொல்லியிருக்காரு. தனது இந்த செயல் மற்றவர்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் என நம்புகிறேன். என் முழு உடலையும் தானமாக அளித்து அதற்கான டோனர் கார்டையும் பெற்றுள்ளேன். நான் உயிரிழந்த பிறகும் என் உடல் யாரோ ஒருவருக்கு பயன்படும் என்றால் சந்தோஷம்தான். நாம் இறந்த பிறகும் ஜீவிக்கலாம் என்ற அற்புதமான விஷயத்திற்கு இந்த செயல் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இன்னும் நிறைய பேர் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வர வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தி இருக்காரு. தமிழ் சினிமாவுல முதன்முறையாக நடிகர் கமலஹாசன் தான் உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருந்தாரு. அதற்கப்புறமாக நடிகர்கள் ரஜினிகாந்த், விஜய் சேதுபதி, விஷால், சரத்குமார், மாதவன், பிரசன்னா, சூர்யா, நடிகைகள் சமந்தா, த்ரிஷா, ஸ்னேகா, காஜல் அகர்வால் உள்ளிட்டோரும் உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருக்காங்க.